ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவினுடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறதோட சேர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எடுக்கணுங்கிற விஷயத்தையும் இறுதியில நான் சொல்றேன். கர்நாடகா மாநிலத்துல மாண்டியா அப்படிங்கிற பகுதியில தான் பிறக்கிறாங்க. ஜெயராம் வேதவல்லி அப்படிங்கிற தம்பதிக்கு பிறக்கக்கூடிய, அதாவது இரண்டாவது குழந்தையாக பிறக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். அவர்களுடைய பேர் ஆரம்பத்துல அவருடைய தாத்தா வழி என்ன பேர் வச்சிருந்தாருன்னா கோமலவல்லி, அதுதான் அவங்களுடைய பேரா இருந்தது. பிறகு அவங்களுடைய தாய் தந்தை ஜெயலலிதா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அவருக்கு ஒரு அண்ணனும் இருப்பதா இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். 1950 ஜெயலலிதாவினுடைய அவருடைய தந்தை இருக்கிறார், ஜெயராம் இருக்கிறாரு. இறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பதான் சென்னைக்கு குடிபெயர்றாங்க. சென்னைக்கு அவங்களுடைய அத்தையினுடைய திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தோட டோட்டலா பெங்களூர்ல இருந்து அவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த பிறகு அவங்க சர்ச், அந்த இன்னைக்கு நீங்க அமெரிக்க தூதருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அந்த பள்ளிக்கூடத்துல தான் அவங்க 1958 சேர்ந்து படிக்கிறாங்க. படிச்சதோட அவங்க இந்த கர்நாடக இசை, பரதநாட்டியம், அதே போல கதக் மாதிரியான கலைகளையும் கற்று தேர்ச்சி பெறுறாங்க. படிப்புலயும் ரொம்ப டாப்பான நபராக இருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய அம்மா வேதவல்லி ஆரம்ப காலகட்டத்திலேயே பல நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சந்தியா அப்படிங்கிற பேர்ல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கையில சினிமா, அதாவது நாடகத்துறை, சினிமா துறைன்றது ரொம்ப தூரமான துறையும் கிடையாது. ரொம்ப பக்கத்துல அவங்க பார்த்து வளர்ந்த ஒரு சூழல் தான் அது. அதே போல இவங்க திரைக்குள்ள எப்ப வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு கடன் சுமை அதிகமானதுனால நாடகத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சது. அப்படியே நாடகத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய முதல் படமாக சின்னடா கொம்பே அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தில் தான் அவங்க நடிக்கிறாங்க. அவங்க வெறும் நடிப்பு, படிப்பு இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வழக்கறிஞர் ஆகணும்ன்றது ஒரு ஆசையும் அவருக்கு இருந்ததாகலாம் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் பலரும் பல பேட்டிகளை சொல்லி நம்மளால பார்க்க முடிஞ்சிடும். அதே போல 1965 முதல் தமிழ் திரைப்படத்துல நடிக்கிறாங்க. வெண்ணிற ஆடை அப்படிங்கிற திரைப்படத்துல அறிமுகமாகறாங்க. தமிழ்ல ஹீரோயினாவே அறிமுகமாகறாங்க. அந்த படம் அந்த ஆண்டே என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பிரம்மாண்டமான படங்கள் நம்ம பட்டியலிட்டோம்னா அதுல எம்ஜிஆர் அவர்களுடைய 1001 படம் டாப் மோஸ்ட்ல இருக்கும். அந்த படத்துல கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க ஜெயலலிதா அவர்கள். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 150 நாள் மேல அந்த படம் அந்த டைம்லயே ஓடி இருக்கு. அதே போல 1965 இருந்து 1980 வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அந்த டைம்ல மட்டுமே இவங்க நடிச்ச படம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 140 படம் நடிச்சிருக்கிறாங்க. அதுல 120 படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் ஹிட் கொடுத்த படம் தான். அப்படிப்பட்ட நபர் ஒரு கட்டத்துல என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சினிமா துறையை விட்டுட்டு அவங்க அரசியல் பக்கம் திரும்புறாங்க. அவங்க கடைசியா நடிச்சுட்டு வெளியே வந்த படம் என்ன அப்படின்னா, 1980 வெளியான நதியை தேடி அப்படிங்கிற படத்துல தான் அவங்க இறுதியா நடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் 1982 ஜூன் 5 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னிலையில கட்சியில இணையறாங்க. பெண்ணின் பெருமை அப்படிங்கிற தலைப்பு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அந்த மேடை பேச்சுக்கான தலைப்பு. அங்கிருந்து அவங்களுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குது. அரசியலுக்கு அந்த உள்ள நுழைஞ்சதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தினாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அந்த டைம்ல மேற்பார்வை இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக பொறுப்பில் அமர்த்தப்படுகிறார் ஜெயலலிதா அவர்கள். 1983 அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்கிறார். அவங்களுடைய காலகட்டம் ரொம்ப கடுமையான அரசியல் நெருக்கடிகள் இருந்த காலகட்டம். ஏன்னா ஒரு பக்கம் திமுக அரசியல், இன்னொரு பக்கம் புதிதாக கட்சியை தொடங்கி அந்த கட்சியை இன்னும் பல மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய வேலை, அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய வேலைன்னு சொல்லி பல இக்கட்டான அரசியல் நெருக்கடிகள்ல அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதுல கொள்கை பரப்பு செயலாளராக அவங்க களமாடுறாங்க. 1984 மார்ச் 12 அதிமுக சார்பில் அவங்க மாநிலங்களவை உறுப்பினராக மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த மனு தாக்கலை அப்போது சபாநாயகராக இருந்த கே ராஜாராம் முன்மொழிகிறார். முன்மொழியதோட அடுத்த 1984 முதல் 89 அடுத்த 5 வருஷத்துல அவங்க மாநிலங்களவை உறுப்பினராக அவங்க பொறுப்புல இருந்தாங்க. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற குழு துணைத் தலைவராகவும் அவங்க இருந்தாங்க. நீங்க கனிமொழி இருக்கக்கூடிய போஸ்டிங்ல அந்த காலகட்டத்திலேயே ஜெயலலிதா அவர் இருந்ததாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. சரி, அதே போல எம்ஜிஆருடைய மரணம் மிகப்பெரிய அளவுல எல்லா தரப்பு மக்களுமே பாதிப்பை ஏற்படுத்துன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதிமுகவே ஒரு உழுக்குன ஒரு சம்பவங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது எம்ஜிஆருடைய மரணம் தான். யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு சூழல்ல எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 அன்னைக்கு அவர் மரணம் அடைகிறார். மரணம் அடைஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருது. ஒண்ணு, எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு, இன்னொன்னு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில ஒரு குழு. இப்ப 2 அதிமுகவாக
பிளவுபடுகிறது. இந்த இரண்டு அணிகள் பிரிஞ்சதுக்கு பின்னால 1988 அதிமுகவினுடைய ஜெயலலிதா அணி அப்படின்னு ஒரு அணி இருந்துச்சு இல்லையா, அந்த அணிக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஜெயலலிதா அவர்கள். அதைத் தொடர்ந்து 1989 ஜனவரி 24 தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை அடுத்து மாநிலங்களுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்றார். ராஜினாமா பண்ணி போடிநாயக்கன் ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினராகவும் அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு அவருடைய அந்த அணி 27 இடங்களை பெற்று எதிர்கட்சியாக அமர்கிறது. ஒரு முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்குள்ள நுழையிறாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதே போல 1989 பிப்ரவரி 9 தமிழகத்தினுடைய முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதோட இரட்டை இலை சின்னமும் அவரால் மீட்கப்படுகிறது. அந்த டைம்ல அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகி ஜானகி அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா கிட்டே பொறுப்பை கொடுத்து அதிமுக வழிநடத்தக்கூடிய வேலையும் அவங்க கொடுத்துறாங்க. கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல 39 இடங்கள் அவங்க வெற்றி பெறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பெண்ணாக ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்ததோட மட்டும் நிக்காம அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையே 40-39 ஹேட்ரிக் வெற்றியில கண்டினியூஸா ஜெயலலிதாவுக்கு தொடர் வெற்றிகளே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, 1991 சென்னையில ஸ்ரீபெரும்புத்தூர் அங்க ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடந்தது. அந்த படுகொலையினுடைய எதிரொலியாக அந்த டைம்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணியில இருந்து 234 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. அதுல 224 தொகுதி, வெறும் 10 தொகுதி மட்டும்தான் எதிர்கட்சி கொடுத்திருக்காங்க. 224 தொகுதியில வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்ச ஒரு பெருமையும் ஜெயலலிதாவுடைய அந்த தலைமைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனது மட்டும் இல்லாம பெரும்பான்மைக்கு 117 தாண்டி எடுத்தாலே அவங்க வெற்றி. ஆனா இவங்களுடைய வெற்றி என்பது வெறும் 10 சீட்டை மட்டும் கொடுத்துட்டு 224 தொகுதியிலையும் காங்கிரஸ் பிளஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே பீட் பண்ண முடியாத ஒரு வெற்றியாகவே இருந்தது. அதே போல அதிகபட்ச பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாகவும் சட்டசபையாகவும் இருந்தது அப்போதைய ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி. 25 பெண் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சட்டசபையாக செயல்பட்டது. சரி, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தாங்க, வெற்றி பெற்றாங்க, இதெல்லாம் ஓகே. அடுத்தடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா. அவங்க பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்குரிய விஷயமாக அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே திட்டங்கள் சொன்னாலே இந்த மாதிரி திட்டங்கள் அம்மையார் ஜெயலலிதாவால தான் செய்ய முடியுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரை பெற்றுக் கொடுத்த திட்டங்களும் அவங்க செயல்படுத்தினாங்க. 1992 பெண்களுக்கு எதிரான அந்த பெண் சிசு கொலையை தடுக்கக்கூடிய விதமாக தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாங்க. அந்த திட்டம் 2011 வரைக்குமே செயல்பாட்டுல இருந்தது. அதே போல பெண்கள் சார்ந்த குற்றங்கள் மற்றும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் காவல் நிலையங்களை முதல் முறையாக கொண்டு வந்தவங்களும் ஜெயலலிதா அவர்கள் தான். அதே போல போலீஸ் பணி, அந்த காவல்துறை பணிகள்ல கிட்டத்தட்ட 30% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததும் ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்தில் தான். 1994 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டினுடைய அரசு வேலை மற்றும் அந்த கல்வியில கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுல இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு இருக்கு. இந்த திராவிட கட்சிகள்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இதை செயல்படுத்தக்கூடிய விதத்துல ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு இருக்கு. இப்படியே ஒரு நல்ல கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சில வாழ்க்கை சர்க்கிள்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி சர்க்கிள்களையும் சந்திச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். 1996 மே மாதம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் அந்த பர்கூர் தொகுதியில போட்டிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வியை தொடர்ந்து அவங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து 2001 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற உடனேயே முதல்வர் ஆயிட்டாங்கன்னு கேட்டா இல்ல. அந்த டைம்ல பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லி எல்லோராலும் அழைக்கப்படக்கூடியவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். 2002 ஜெயலலிதா அவர்கள் ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் மறுபடியும் ஜெயிச்சு அவங்க முதல்வர் நாற்காலியில போய் உட்கார்றாங்க. அதே போல பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்டு வந்ததுல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இவங்களுக்கும் இருக்குங்கிறதும் இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குனாங்களோ அதே போல பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெண்களால சூழப்பட்ட ஒரு கமாண்டோ படை அப்படிங்கிற கட்டமைக்கக்கூடிய வேலையும் அவங்க செஞ்சாங்க. அதற்கு பிறகு சில வழக்குகள் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகி கிட்டத்தட்ட இந்திய அளவுல இது ஒரு சர்ச்சை பொருளாகவே மாறுச்சு. 2003 நவம்பர்ல இந்த டான்சி வழக்குன்னு சொல்லுவாங்க. டான்சி வழக்குன்றது நம்ம பெரிய சப்ஜெக்ட், நம்ம தனியாக வீடியோ கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சுருக்கமா சொல்வதாக இருந்தால் ஒரு நிலம் சார்ந்த ஒரு வழக்கு. அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து அவங்களோட நிறுவனத்துல ஒரு நிலம் வாங்கினாங்க. அந்த நிலத்துக்கு பின்னாடி நடந்த சில ஊழல் வழக்குகள் தான் அந்த டான்சி வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்குல ஜெயலலிதா ஆரம்பத்துல இந்த 91 பிறகு மிகப்பெரிய நெருக்கடி இருந்த டைம்ல இந்த வழக்கு போயிட்டு இருந்தது. பிறகு 2003 இந்த வழக்கு அந்த வழக்குல இருந்து
வெளியே வந்துட்டாங்க. 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி தழுவியது. அதே போல எதிர்கட்சி தலைவராகவும் வந்து அமர்ந்தார். 2011 அந்த அம்மா பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று அப்பதான் வந்து கிரியேட் ஆகுது. 2011 மே மாதம் தமிழக சட்டசபை தேர்தலில் 13 கட்சிகள் கூட்டணியோட 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். அந்த டைம்ல தான் வந்து அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர்னு சொல்லி பல திட்டங்களை அம்மா அப்படிங்கிற பேர்ல வந்து செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்குமே அம்மா உணவகம் வந்து பலருக்கும் வந்து உணவளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவகமாகவும் இருக்கு. இதுல இப்ப இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு வந்து சரியான முறையில் அதை கையாளுன்ற குற்றச்சாட்டுகளும் கூடுதலாக இருக்கு. 2016 மே மாதம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 134 இடங்களை வென்று மீண்டும் முதலமைச்சராக ஆகிறாங்க ஜெயலலிதா அவர்கள். இதே போல 2-3 முறை தொடர்ச்சியாக அவங்க வந்து ஆட்சி அமைச்ச பிறகு 2016 செப்டம்பர் மாதம் பெண் அரசு ஊழியர்களுக்கு 9 மாத பிரசவ கால விடுப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசம் தான் இருந்தது. 2016 செப்டம்பர்ல வந்து இவங்க வந்து அதை அப்படியே வந்து 9 மாதமாக நிறைவு செஞ்சு அதை செயல்படுத்தின ஒரு வேலையும் அவங்க வந்து செஞ்சாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள், பல திட்டங்கள், பல முன்மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்ச அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய இறுதி காலத்தை 2016ஆம் ஆண்டு நெருங்குறாங்க. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் வந்து அப்போலோ மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்டதோடு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல அவர் வந்து மருத்துவ சிகிச்சைலாம் இருக்கிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து டிசம்பர் 5ல வந்து மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகம் கண்ணீர் வடித்த காட்சியெல்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்தி ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் தன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வந்து அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு, ஆனா அவங்களோட முடிவு எப்படியா இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய இந்த வாழ்க்கை குறிப்பு. சரி, இது அரசியல்ல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எதுல இருந்து தவிர்த்து இருக்கணும், யாரோடு எப்படி பழகணும், ஒரு ஆட்சியை எப்படி கட்டமைக்கணும், தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து சரியா வழி நடத்தணுன்ற பல விஷயங்களை இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஈஸியா எல்லாருமே அப்சர்வ் பண்ணிக்க முடியும், குறிப்பாக அரசியல் சாதிக்க நினைக்கக்கூடிய பெண்களுக்கு. சரி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். 2016 2021 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி நடந்தது. இந்த அதிமுக ஆட்சியில கூட இருந்த ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் திடீர்னு தர்ம யுத்தம் அறிவிச்சாரு. சசிகலா வந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க. டிடிவி தினகரன் அதிமுக நாங்க மீட்க போறோம்னு சொல்லி அமமுகன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு கட்சியாகி அந்த கட்சிக்கு தலைவராகி இன்னைக்கு அவரும் அந்த அமமுகவும் தனியாக ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனியான ஒரு சின்னத்துல போட்டிட்டு அவரு அதிமுக வெளியே போய் தனி சின்னத்துல போட்டியிட்டாரு. அம்மையார் சசிகலா அவர்கள் நான் இன்னைக்கும் மீட்டு எடுப்புன்ற ஒரு கோரிக்கையோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இப்படி அதிமுக மிகப்பெரிய அளவுல சில சிதைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தா கூட இன்னைக்கு வரைக்குமே இந்த சம்பவங்கள் மூலமாக அதிமுக ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்ட கட்சியாக இப்ப வரைக்குமே இருக்குங்கிறது தான் இவ்வளவு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த கட்டமைப்பு இன்றளவும் உடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கி அதை ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக ஜெயலலிதா கையில கிடைக்கப்பட்டு அவங்க இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ஆலமரமாக அவங்களுடைய விழுதுகளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிச்சாங்களோ அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்னைக்கு பல சிக்கல்களையும் பல பிரச்சனைகளையும் பல ஊழல் வழக்குகளையும் அதிமுக சந்திச்சாலும் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சியாகவும் அதிமுக இருக்கிறது. இதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவரான ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி.